புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. இது பகவத்கீதையில் தன்னை எப்படி பூசிக்க வேணும்னு கண்ணன் சொல்லும்போது எளிமையான வழிமுறைகளை கூறுகிறார். அவரை ஆராதிப்பது எளிதா அல்லது கடினமா என்ற கேள்வி எழுந்தால் ஆராதனைக்கு எளியவன் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. 10,000 20,000க்கு புஷ்பம் சமர்ப்பித்தால்தான் ஏற்பாரா? லட்சக்கணக்கில் பிரசாதத்தை கொடுத்தால்தான் திருப்தி அடைவாரா என்று கேட்டால் கண்ணனுடைய ஸ்லோகம் அப்படி காணப்படவில்லை. பத்திரம்ங்கிறது இலையை குறிக்கும், புஷ்பம்ங்கிறது பூவை குறிக்கும், பலம்ங்கிறது பழத்தை குறிக்கும், தோயம்ங்கிறது தண்ணீரை குறிக்கும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். யோமே யாராக வேணுமானாலும் இருக்கட்டும், கண்ணனுக்கு ஆராதனம்ங்கிற உண்மை நினைவோடு ஆராதிப்பானால் பக்தியா பிரயச்சதி, உள்ள தூய்மை அன்பு அவா, இதுதான் பக்தி. இந்த தூய்மையான பக்தியோட பெருமானுக்கியத்தை சமர்ப்பித்தால் ததஹம் பக்தியுபகிருதம், அப்படி பக்தியோட சமர்ப்பிக்கப்பட்டதை அஸ்னாமி நான் ஏற்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறேன், பிரயதாத்மனஹா என்று கண்ணனுடைய ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே 2 தடவை பக்தியோடேன்னு வருகிறது. நம்ம பேசும்போது நேர்மையாக பேச வேண்டுமானால், அது இலக்கணப்படி குற்றமில்லாமல் இருக்க வேண்டுமானால், இலையையோ புஷ்பத்தையோ பழத்தையோ தண்ணீரையோ யார் ஒருத்தன் பக்தியோடு சமர்ப்பிக்கிறானோ அதை நான் ஏற்கிறேன் இப்படி சொல்லியிருந்தாலே போரும். ஆனால் ஸ்லோகத்தில் 2வது தடவை வருகிறது. யார் ஒருத்தன் பக்தியோடே சமர்ப்பிக்கிறானோன்னு முதல் வார்த்தையில் சொல்லிவிட்டு அப்படி பக்தியோடே சமர்ப்பிக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன். இது எதுக்கு 2வது தடவை வேணுமா? முதல் தரம் சொன்னாலே போரும். பேசின்னு கொண்டு இருக்கிறோம், உபன்யாசம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஏதானு சற்று மறந்தாப்பில் இருந்தாலோ இல்லை ஒன்றையும் கோக்கிறதுக்கு சரியாக வராவிட்டாலோ அப்போ நடுவில் இதை போல சிலதை சொல்லிப்போம். இது என்னன்னு கேட்டீர்களானால் இதை அடிக்கடி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாலே வார்த்தைக்கு தேடுறாருன்னு அர்த்தம். அது சொல்ல வேண்டியதே இல்லை. என்னான்னு எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறீர்களன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ நேரம் மேலே சொல்லிட்டு போகணும். இருந்தாலும் சற்று புரியாமல் போகலாம். அதுக்கு என்னான்னு கேட்டீர்களானால், இது இப்படி என்று நான் சொல்ல வந்தேனானால் அப்படின்னு சேர்த்துப்பார்கள். கண்ணன் என்ன அதை போல பேச்சுக்கு கஷ்டப்படுறவரா, வார்த்தைக்கு தேடுறவரா? அவர் எதுக்கு மெனக்கட்டு 2வது தடவை ஒரு தரம் இப்படி பக்தியோடைய சமர்ப்பிக்கப்பட்டதை ஏற்கிறேன்னு சொல்லணும்னால், எந்த பொருள் சமர்ப்பிக்கப்படுகிறதுங்கிறதை விட எந்த உள்ளன்போடு சமர்ப்பிக்கிறான்ங்கிறது அவருக்கு முக்கியமாக இருக்குது. அதனால தான் அந்த பொருள் அவர் திரும்பி சொல்லவே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஒரு தடவை தான் சொன்னார். ஆனால் எதை 2 தடவை சொல்லுகிறார்? யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபகிருதம். ஆக உள்ள தூய்மையோட ஆசையோடு சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தால் எதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆழ்வார் தன் பாசுரத்தில் பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேபல் உருவீர் பிரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. எந்த புஷ்பத்தை வேணுன்னாலும் சமர்ப்பி, தீர்த்தத்தை கொடுத்தா கூட திருப்திப்படுறார், இலைகளை கொடுத்தா கூட சந்தோஷப்படுகிறார். சாம்பிராணி புகைக்கு பெரிய விலை பெற்ற சாம்பிராணி தேடிண்டு போக வேண்டாம். தெருக்கோடியில் இருக்கிற குப்பை சத்தையை போட்டு எரித்து புகை வந்தால் கூட அதற்கு கூட உகக்கிறார். இந்த அளவுக்கு நம்மள ஈட்டில் எழுதிவிட்டார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பெருத்த ஈடு, 800 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது. அவர் அதில் புரட்சிகரமாக என்ன தெரியுமோ சாதிக்கிறார்? ஒரு செதுகையிட்டு பொசுக்கவுமாம். செதுகை இடுதல்னா மூலையில் இருக்கிற குப்பையை சேர்த்து கொளுத்தி விட்டா புகை வராதா? இன்றைக்கி புதுதில்லி முழுக்க அதுதான் சண்டையே. எங்கேயோ கொளுத்தி விட்டுட்டா
அதனால் மாநிலம் முழுக்க மாகாணம் முழுக்க ஒரே புகையாக இருக்குது. ஆனால் இங்கே ஆழ்வார் சொல்கிறார், அதை போல் மூலையில் கடந்ததை புகை போட்டால் கூட சாம்பிராணி புகையை காட்டிலும் சிறப்பானதாய் பெருமான் ஏற்கிறான் அரியநலன் ஆராதனைக்கு. ஆராதனம் பண்ணுறது மிக மிக சுலபம். அதை விட ஆச்சரியம், இதை நாம் எத்தை சமர்ப்பித்தாலும், பத்திரமோ புஷ்பமோ பலமோ தோயமோ, இதை சமர்ப்பித்ததுனால இதை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு புது பெருமை வரப்போகிறதா? இல்லை. அவன் அகர்மவசியன், அவாப்த சமஸ்த காமன். இனி ஒன்றை அடைந்து பெருமை ஏற்பட தேவையே இல்லை. ஆனால் இது இத்தனைக்கும் காத்து கொண்டு நிற்கிறா போலே, இவன் கொடுத்தாத்தான் தனக்கு வயிறு நிறையும், இவன் கொடுத்தாத்தான் தனக்கு தாகம் தீரும் அப்படின்னு நம்மிடத்தில் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்காரோ இல்லையோ? அந்த எதிர்பார்க்கறதுக்காகவாவது நம்ம சமர்ப்பிப்போமா? அப்போதாவது இவன் அடியவன், இவன் தொண்டன், ஆகவே கைகால் கொடுத்த பயனுக்காக இவன் சமர்ப்பிக்கிறான் என்கிற பெருமையை நமக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நம்மகிட்ட எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்திலிருந்தும் ஆழ்வாருடைய பாசுரங்களிலிருந்தும் எளிமையாக ஆராதித்து விடலாம், எதையும் சமர்ப்பிக்கலாம். ஆனால் உள்ளன்போடு சமர்ப்பிக்க வேணும்னு தெரிகிறது. இப்படி எதை சமர்ப்பித்தாலும் அதை வாங்கி அவர் பின்னாடி வச்சுனோட போகிறதில்லை. நாம் இலையை கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட போகிறார், புஷ்பத்தை கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட போகிறார், பிரசாதத்தை சமர்ப்பித்தாலும் திருப்பி கொடுக்க போகிறார். நம்ம கொண்டே போகாத துளசி தன் தோட்டத்தில் வளர்ந்தது, அதையும் எடுத்து பறித்து நம்மிடத்திலேயே கொடுத்து விடுகிறார். அப்போ தான் என்று தனக்கு எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் பக்தர்களுக்காகவே விட்டு கொடுக்கும் எம்பெருமான். அப்படி இருக்கிறச்சே கொஞ்சமான நாம் சமர்ப்பிக்க வேண்டாமா? சமர்ப்பிக்கிறதுனால தான் நமக்கு சேஷத்துவம் சித்திக்கும். இதை பற்றி அழகான ஒரு சம்ஹிதா வாக்கியம் சொல்லுகிறது. அகிஞ்சித் கரஸ்ய கிஞ்சித்தாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலை, ஒரு உபகாரத்தை எடுத்துன்னு போய் அவருக்கு சமர்ப்பிக்கலைன்னால் சேஷத்துவ அனுபபத்தி, அவனுக்கு தொண்டான தன்மை, இவன் அவனுக்கு அடியவன்கிற தன்மையே சித்திக்காதுங்கிறார். அவனுக்கு நாம் அடியவன் இருக்கணும்னால் அந்த அடிமைத்தனத்தின் வெளிப்பாடாக எதையாவது கொண்டு போய் காட்டியாக வேண்டும், கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுப்பவைகளுற்றுள் தீர்த்தம், துளசி, பிரசாதம், இந்த மூன்றை எடுத்துக்கொண்டு இந்த மூணுனுடைய மாகாத்மியம் என்னங்கிறதான் பார்த்து கொண்டு வருகிறோம். துளசி மாகாத்மியம் என்னான்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இவை எல்லாவற்றுக்குமே பிரசாதம்னு தான் பேர். ஆனால் விசேஷமாக அன்னப்பிரசாதம் உண்பதாக இருக்குமானால் அதை பிரசாதம் நாம் சொல்கிறோமே தவிர, தீர்த்தமும் பிரசாதம்தான், துளசியும் பிரசாதம்தான், அன்னமும் பிரசாதம்தான். அதில் நேற்றைக்கு சில பொதுவான கேள்விகள் பார்த்தோம். அது என்னங்கிறத 2 நிமிஷம் மீண்டும் நினைவு கொள்க. அதற்கப்புறம் தனி விசேஷ கேள்வி என்னான்னு பார்ப்போம். கோயிலுக்கு செல்லுகிறோமே, வீட்டில் இல்லாதது கோவிலில் கிடைக்குமா? இங்கேயும் இந்த எல்லா பயன்களும் இருக்குது, அங்கே போனாலும் கிட்டும். வீட்டை காட்டிலும் கோயிலுக்கு என்ன ஏற்றம்ங்கிறது முதல் கேள்வி. உண்டு, விசேஷ சாநித்தியம் இருக்கும். ரொம்ப பிரியப்பட்டு இந்த இடத்துல நான் வாழப்போகிறேன், அது பெருமானுடைய நன்றி உணர்வாக இருக்கலாம், ஒரு ரிஷியினுடைய பிரார்த்தனைக்காக இருக்கலாம், அவருக்கு பிடித்திருக்கிறது, ஆகையால் அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். பல மகான்களும் பல நூற்றாண்டுகள் அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம், அவர்களால் ஏற்றம். பெருமாள் மட்டுமாக இல்லாமல் தாயார், விஸ்வக்சேனர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இப்படி பலரும் சேர்ந்திருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம வீட்டில் எதிர்பார்க்க முடியாது. மேலும் உற்சவங்கள், அது புஷ்பமோ உற்சவமோ திருமஞ்சனமோ இது போன்றவைகள் நிரம்ப நடக்கக்கூடியது கோவிலில் தான். அவ்வளவெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் போராது. இப்படி பலதும் இருக்கவே கோயிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும். அது இயலாத அன்றைக்கு வீட்டில் செய்ய வேண்டும். நித்தியப்படி திருவாராதனை நாம் பண்ணுற திருவாராதனத்துக்கு வீடு சேவித்து ஓஹோன்னு ஆனந்தப்படுவதற்கு கோவில். இங்கேயும் செய்ய வேண்டும், அங்கேயும் செய்ய வேண்டும். இது நித்தியமே செய்ய வேண்டும். அது என்னென்னைக்கு முடியுமோ போய் செய்ய வேண்டும். இதுக்காகத்தான் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சில காரணங்கள் பார்க்கிறோம். கோவிலில் போய் என்ன செய்ய வேண்டும், கோவிலுக்கு போய் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்? நேரே பெருமாள் சன்னதிக்கு போகாமல் முதல்ல விஸ்வக்சேனர், ஹனுமார், சுதர்சன ஆழ்வார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்களையெல்லாம் சேவித்து கொண்டு அப்புறம் தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதியை சேவித்து விட்டு கடைசியாக பெருமாள் சன்னதிக்கு போய் சேவிக்க வேண்டும். கோயிலுக்குள் நுழைந்த போதே துவஜஸ்தம்பத்தடியில் வணங்க வேண்டும். அந்தந்த சன்னதிக்குன்னு ஒரு நியமம் வச்சுருப்பா. இப்போ வானமாமனைக்குள்ளே புகுந்தால் எங்கே சேவிக்கணும்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் கோவிலுக்குள்ளே போனால் எங்கே நமஸ்கரிக்கணும்னு ஒரு வழக்கம் இருக்குது.
எல்லா இடத்துலையுமே துவஜஸ்தம்பத்தடிதான்னு சொல்ல முடியாது. துவஜஸ்தம்பத்தடியும் இருக்கும். அதை தவிர சில பிரதான சன்னதிகள் முன்னாடி சேவிக்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் உள்ளூர்காரால்கிட்ட கேட்கணும். அது போகும்போது நமக்கு ஒரு வெட்கம் வந்துடும். இது கூட தெரியாதேன்னு யாரான்னு நினச்சிக்க போகிறாளே, தெரியாதே, அதுக்கப்புறம் நினச்சிட்டான்னு நினச்சிக்காட்டா என்ன, நமக்கு தான் அது தெரியாதுன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தான் போயாகணும். பல விஷயங்கள் நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக வெட்கப்படவே வேண்டாம். கேட்காமல் அதை செய்யாமல் விடுறதுக்கு தான் வெட்கப்படணுமே தவிர தெரியாமல் விட்டத்துக்கு வெட்கப்பட வேண்டாம். தெரியாதுன்னா தெரியாது, யாருக்கு தெரியுமோ அதை தெரிந்து கொள்ள போகிறோம். சின்ன சின்ன விஷயம் தெரியாவிட்டாலும் கவலையும் வேண்டாம், வெட்கமும் வேண்டாம். கேட்காவிட்டால் தான் கவலைப்படணும். அது கேட்காமல் இருக்கிறதுன்னு வெட்கப்படுறோம் பாருங்க, அது வேண்டாம். அதனால் அந்தந்த கோவிலுக்குன்னு சில நியமங்கள் இருக்கும், மரபுகள் இருக்கும். அதன்படிக்கு போய் சேவித்து விட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு போவோம். அடுத்து பெருமாள் சன்னதினா தீர்த்தம், ஷட்டாரி, துளசி இவற்றை பெறுகிறோம். தாயார் சன்னதி என்னால் தீர்த்தம், துளசி, ஷட்டாரி கூடவே மஞ்சள் காப்பு, குங்குமம் பெறுகிறோம். இதுக்கெல்லாம் எதுக்காக கொடுக்கார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. சமாதானம், நாம் பகவானுக்கு அடிமை. அந்த அடிமைத்தனத்துக்கு அடையாளம் அவரிடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த பிரசாதங்கள். அதுக்காக இந்த மூணையும் கொடுக்குறார். அதில் தீர்த்தம் பெற்றுக்கிறோம்னால் அவருடைய கை கழுவின தீர்த்தம், திருவடி அலம்பின தீர்த்தம், அவருடைய திருமஞ்சன தீர்த்தம், வாய் கொப்பளித்த தீர்த்தம், இது இத்தனையும் பிரதிகிரகங்கிற பாத்திரத்தில் பிடிக்கிறார்கள். பெருமானுக்கு முன்னால் 5 வட்டில்கள் பரப்பப்பட்டிருக்கும். திருவாராதனம்னாலே இந்த 5 வட்டில் வச்சிருப்பா. இதில் வைகானச ஆகமத்துக்குன்னு ஒரு வட்டில் கணக்குண்டு, பாஞ்சராத்திர ஆகமத்துக்குன்னு ஒரு வட்டில் கணக்குண்டு, கிருஹ அர்ச்சன ஆராதனத்துக்குன்னு ஒரு வட்டில் கணக்குண்டு. 3 இடம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வட்டில், அங்கேயும் 5 வட்டில் உண்டு. ஆனால் அது எந்த வரிசையில் வைக்கிறோம், எதது எந்தெந்த தீர்த்தங்கிறது கொஞ்சம் மாறுபடும். இதை போல் பாஞ்சராத்திர ஆகம கோவிலுக்கு ஒரு கணக்கு, வைகானச ஆகம கோவிலுக்கு ஒரு கணக்கு, சைவாகம கோவிலுக்கு ஒரு கணக்கு, சாக்தாகம கோவிலுக்கு ஒரு கணக்கு. இப்படி வெவ்வேறையாக இருக்கேனால் அந்தந்த தெய்வத்துக்கு எதில் பிரியமோ எதில் பிரீத்தியோ அதற்கு தகுந்த மாதிரி ரிஷிகள் எழுதி வச்சுருக்கா. நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். கோவிலுக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் 5 வட்டில் நிச்சயம் உண்டு. அதில் முதல் வட்டில் அர்க்யம், அடுத்தது பாத்தியம், அடுத்தது ஆச்சமனீயம், அடுத்தது ஸ்நானீயம், 5வது சுத்தோதகம். 5 தீர்த்தங்கள். கைக்கு விடுவது முதல் தீர்த்தம், திருவடி விளக்குவது 2வது தீர்த்தம், முகத்துக்கு கொடுத்து வாய் கொப்பளிக்கிறது 3வது தீர்த்தம், திருமஞ்சனத்துக்கு 4வது தீர்த்தம். அனைத்தையும் சுத்தோதகம், தூய நீர், எல்லாத்தையும் கழுவத்துக்கு வேண்டிய நடு பாத்திரம் சுத்தோதகம். இந்த ஒவ்வொன்றுத்துலேருந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதில் கையில் கொடுக்க வேண்டிய தீர்த்தம் 1 தடவை, திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டியது 2 தடவை, திருப்பவளத்தில் ஆச்சமனத்துக்கு கொடுக்க வேண்டியது 3 தடவை. இந்த ஒவ்வொரு தடவை அந்த தீர்த்தத்தை சமர்ப்பித்து விட்டு அந்த உத்தரணியோட கீழே சேர்க்குறோம் பாருங்க, அதை பிடிக்கிற பாத்திரத்துக்கு படிக்கம்னு பேர். இந்த மொத்த ஜலத்தையும் முதல்ல ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோமே, அதற்கு திருக்காவேரின்னு பெயர். இது மட்டும் திருக்காவேரி இல்லை, ததியாராதனத்தில் உட்காண்டிருக்கும். ஒரு 100 பேருக்கு அன்றைக்கி யாரோ இப்போ சாப்பாடு போடுறா, அன்னதானம். அதனால் எல்லோரும் உட்காந்துட்டோம், இலையெல்லாம் சேர்த்துட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். தீர்த்த பாத்திரத்தை வலது பக்கம் வைக்கணும். நம்ம சாப்பிட வேண்டிய ஜல பாத்திரத்தை வலது பக்கம்தான் வச்சுப்போம். ஆனால் வலது கையால் எடுத்துடக்கூடாது, அதால் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் அந்த கை எச்ச கையாக இருக்கிறதுனால அதால் தொடமாட்டோம். எட்டி இடது கையால் எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இடது கைக்கு சௌகரியமாக இடது பக்கம் வச்சுனுடலாமேன்னு நினைக்கலாம், பண்ண முடியாது. அது வலது பக்கம் தான் வச்சுக்கணும். இன்னும் கேட்டால் இடது கையால் சாப்பிடக்கூடாது இல்லையா, சாப்பிடணும்னா வலது கை தான் உபயோகப்படுத்தணும். சௌரியமாக இருக்கிறது இடது பக்கம் வச்சுட்டா, இல்லை கூடாது வலது பக்கம் வச்சுன்னுட்டேன், எட்டியே எடுத்துட்டேன்னு கூட வச்சுங்கோ. ஆனால் அப்படியே சாப்பிட்டுடலாமான்னால் இல்லை, இடது கையால் சாப்பிட்றது அனுஷ்டானம் இல்லை. அதனால் என்ன செய்வா, இந்த கையில் இப்படி பாத்திரத்தை கிட்டக்க எடுத்துன்னு போயிட்டு வலது கையால் கொஞ்சம் முட்டு கொடுக்கறது. இங்கே பிரயோஜனப்படாது, வலது கை இந்த கீழ்ப்பக்கத்தால் முட்டு கொடுத்தா வலது கையால் தீர்த்தம் குடிக்கிறோம்னு ஒரு நினைவு உண்மையான அடி எனக்கு தெரியாது, அப்படின்னு நினைவு, அப்படிங்கிற நினைவோடு சாப்பிடுவோம். இதுவும் முடியாது, இதுவும் தப்புத்தான் நினைக்கிறவர்கள் ஒரு தொன்னையை வச்சுன்னுடுவோம். இலையிலேயே ஒரு தொன்னையில் தீர்த்தத்தை சேர்த்தால் அதை எடுத்து சாப்பிடுவா. அது வலது கையிலே எடுக்கலாமே, தொன்னையில் இருக்கிறதுனால எச்சல் பட்டதுனால தப்பு இல்லை. அதனால் அது வலது கையாலே சாப்பிடலாம், எட்டி எடுக்கிற சிரமம் கூட கிடையாது. இப்படி பண்ணுற இடங்களும் உண்டு.
அதெல்லாம் வைத்து கொண்டு சமாளிக்கிறது யாரால முடியும்? எந்த கையோ ஏதோ எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் அலம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறவர்களும் உண்டு. அதனால் இது தீர்த்த பாத்திரம் வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் வைக்கலேன்னு வச்சுங்க, இல்லை நம்ம பாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தம் காலியாக எடுத்துன்னு வச்சுங்க, அப்போ ஒரு சுவாமி கையில் பெரிய தோண்டியை வச்சுட்டோ சொம்ப வச்சுட்டோ நடந்துகிட்டே இருப்பார். நமக்கு யாருக்கான தீர்த்தம் வேணுமான்னு அவர் கேட்பார். குழம்ப ஒருத்தர் எடுப்பார், கரியமதை ஒருத்தர் எடுப்பார், கூட்டை ஒருத்தர் எடுப்பார். கூடவே இந்த தீர்த்த பாத்திரத்தை ஒத்து வச்சுட்டு திருக்காவேரி வேணுமான்னு கேட்பார். ஜலம் வேணுமான்னு கேட்க மாட்டார்கள், தீர்த்தம் வேணுமான்னு கேட்க மாட்டா, குடிதண்ணீர் வேணுமான்னு கேட்க மாட்டார்கள். திருக்காவேரி திருவுள்ளமானால் அப்போ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு தீர்த்தமும் புண்ணிய நதியினுடைய தீர்த்தம் நினச்சின்று சாப்பிடணும். அதனுடைய பெருமை நமக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற வழிமுறையில் கூட அந்த சப்தங்களையே சேர்த்து வச்சுருக்கா. அப்படின்னா அது கொஞ்சம் ஞாபகம் வரட்டுமேங்கிறதுக்காக. அரிசி களையிறோம், இந்த நாளில் பண்ணுறதில்லை. அந்த நாளில் அரிசி எடுத்து கல்லாய்ந்து அதை களைவா. ஒரு தரம் களைவார்கள், 2 தரம் களைவார்கள், அப்புறம்தான் அரிசியை உலமிது போடுவா. ஒரு தரம் களைஞ்சா பெரிய அழுக்கெல்லாம் போயிடும், 2ஆம் தரம் களைஞ்சா குட்டி குட்டி அழுக்கெல்லாம் போயிடும். அந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்துக்கிறதுக்கான். நமக்கு மரணம் ஏற்பட்ட போது வைகுந்தத்தை அடைய வேண்டும். அப்போ முதல் தரம் கீழே குளிப்பாட்டுறா. யாருக்கு தீட்டில்லையோ நீங்கள் போய் குடத்தில் ஜலம் கொண்டாங்கோன்னு சொல்லுவா. அநேகமாக வீட்டு பெண்கள் இருப்பா, கூட பிறந்தவா இருப்பா, அவள் அப்போ எடுத்துன்னு வந்துடுவா. அதை வச்சுன்னு முதல் தரம் நீராட்டுகிறார்களோ இல்லையோ, இது பெரிய அழுக்கான இந்த ஸ்தூல உடம்பு கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் விரஜா நதியில் 2ஆம் தரம் தீர்த்தமானோம். அப்போ சூக்ஷ்ம அழுக்கான சூக்ஷ்ம உடம்பு கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதை தினப்படி அரிசி களையச்சே இந்த 2 ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணணும்னு வச்சுருக்கா. அரிசியை களையிறதும் இல்லை, கல்லும் இல்லை, பாத்திரமும் மாறி போச்சு. இது ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அர்ச்சிராதியும் மறந்துபடும். இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் அத்தனை ஞாபகம் கொள்ள போகிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு வழக்கத்திலேயே திருக்காவேரி திருவுள்ளமா, தீர்த்தம் வேணுமா குடி தண்ணீர் வேணுமான்னு கேட்கறதில்லை. நாம் குளிக்கிறது குழாய் தண்ணீர்லையா கூட இருக்கட்டும், ஆனால் அதை நினச்சிக்க வேண்டியது விரஜையிலேருந்து கங்காலேருந்து நர்மதாலேருந்து காவேரியிலேருந்து மொத்தம் இந்த தீர்த்தத்தில் இருக்க, அதில் தான் நான் நீராடுறேன்னு மானச ஸ்நானம், மனத்தால் இப்படி நினச்சி கொண்டு தான் தினமுமே நீராடணும். இதுக்கு காசா பணமாக செலவு சொல்லுங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதெல்லாம் நடக்குமா சுவாமி? கங்கை இருக்கிற இடத்துல தான் இருக்க போகிறது, காவேரி இருக்கிற இடத்துல தான் இருக்க போகிறது, அதை போய் நம்ம வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறீரே அப்படின்னு முணுமுணுக்கிறது கூட என் காதில் விழருது. வாஸ்தவம். அப்படி இருக்கும்போது கூடவே இன்னொரு விஷயத்தையும் முணுமுணுத்துங்க. இது எப்படி சாத்தியமே இல்லைன்னு நாம் அவநம்பிக்கையோடு சொல்கிறோமோ, அதே போல் இன்னொன்று சாத்தியமே இல்லை, ஆனால் அதை எவ்வளோ உறுதியாக நம்புகிறோம்னு கொஞ்சம் தராசு தட்டில் வச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வீட்டு குழாயில் போய் கங்கையும் காவிரியும் வரப்போகிறதா? இல்லை. இப்படின்னு எவ்வளவு அவநம்பிக்கையோடு சொல்கிறோமோ, அதே போலத்தான் இப்படிப்பட்ட நான் மோட்சம் போட போகிறேன்னா அதில் அவநம்பிக்கையோடு இருக்கீங்களா, நம்பிக்கையோடு இருக்கீங்களா? அதில் மட்டும் மொத்தமான நம்பிக்கை இருக்கா இல்லையா? அது நடக்கும்னா நிச்சயமாக நம்ம வீட்டு குழாயிலையும் கங்கையும் காவிரியும் வரும். இதுவே நடக்க போகிறதே, அது நடக்காத போயிடுமா? எத்தனை தப்பு தவறுமா நான் வாழ்ந்திருக்கேனோ. இந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் நானே புறப்பட்டு ஒரு நாள் வைகுந்தத்துக்கு போகிறேன்னால் கங்கையும் காவிரியும் கொண்டு வர்றதா பெரிய விஷயமாயிடும். நல்ல தேவையற்று அவநம்பிக்கப்படவே வேண்டாம். மனத்தால் நினைப்பதற்கு அவ்வளவு வலிமை உள்ளது. நினைத்துத்தான் தீர்த்தமாடணும். திருக்காவேரி திருவுள்ளமான்னு ஏன் கேட்குறா? அந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்கட்டும். பெருமாளுடைய திருவடியை வருடி கொண்டு இருக்கிற காவேரி தினமும் கிட்டட்டும். காவேரி கரையில் இருக்கிறவாளுக்கு காவேரி பாக்கியம் கிடைக்காத போகலாம். அதன் கிட்டக்கே இல்லாமல் 500 மைல் தொலைவில் இருக்கிறவாளுக்கு நினைவாலும் பாசுரத்தாலும் காவேரி கிடைத்தும் விடலாம். இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்காமல் போகலாம். எதுதான் நடக்குங்கிறது இந்த உலகத்தில் நிச்சயமே இல்லை. ராமச்சந்திர பிரபு அன்னிக்கே சொன்னார். லக்ஷ்மணன் ராமனை தடுத்துக்கிறார். ராமா, இந்த மாயமான் பொன்மான்லாம் நான் நம்புறதா இல்லை, இப்படிலாம் உலகத்தில் இருக்கவே இருக்காது. என்னமோ சீத்தை தான் அரியா பெண் கேட்கிறாள்னால் நீ வேற அதை உண்மையான மான் நினச்சின்னு பின்னாடி எல்லாம் போக பார்க்குற, இப்படிலாம் இருக்காது ராமான் லக்ஷ்மணன் தடுத்தார். ராமன் அவருக்கு என்ன உபன்யாசம் பண்ணார் தெரியுமோ? லக்ஷ்மணா, உலகத்தினுடைய மாயையெல்லாம் உனக்கு தெரியாது. சர்வேஸ்வரன் என்னமா சிருஷ்டிச்சிருக்காரு தெரியுமா? இவர் தான் சிருஷ்டிச்சிருக்கார். ஆனால் இவரே லக்ஷ்மணனுக்கு சொல்லிட்டு இருக்கார், இந்த மாயையெல்லாம் உனக்கு புரியாது. பொண்ணுலேயும் மான் இருக்கும், வெள்ளியிலையும் மான் இருக்கும், எதில் வேணா இருக்கும். அவள் கேட்டுவிட்டா நான் போகிறேன். நீங்கள் யாரும் குறுக்க பூந்து தடுத்து கதையே குறுக்க நிறுத்திடாதே. பாக்கி கதையை முடிச்சு தான் ஆகணும், ராவணன் நான் வதம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு போகணும்னா அங்கே சில ஸ்லோகங்கள் இருக்குது. உலகத்தில் மாயை என்ன வேணா இருக்கும், அதெல்லாம் நம்மால் கண்டுபிடிச்சிட முடியாது. ஈஸ்வரனாலே நடத்தப்படுகிற உலகத்தில் போய் எனக்கு தெரியுமா நான் புரியுமான்னு பேசியிருந்தேன்னு அர்த்தம் இல்லை.
அதனால் இது மானசமான தீர்த்தத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. திருக்காவேரின்னு சொன்னாலே தீர்த்தந்தான், குடிக்கிற தண்ணீர் தான். அதனாலே இது எல்லாமே உண்டு. அதைத்தான் அடுத்தது பார்த்தோம். இதுக்காகத்தான் தீர்த்தத்தை கொடுக்குறா. அது பகவானுடைய சம்பந்தம் பெற்றது. அவனுடைய அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் ஸ்நானீயம் முதலான தீர்த்தங்களாக இருக்குது. அதை பெற்றால் நமக்கு நன்மை. இதனால் தீர்த்தம் கொடுக்குறார்கள். பாதுகே ஸ்ரீ ஷட்டாரி, தலையை குனிஞ்சா தலையில் ஷட்டாரி சாதிக்கிறார்களே. பெருமானுடைய பாதுகைங்கிற திருவடி நிலைகள், அவருடைய திருவடி பாத ரக்ஷை, அதுதான் பாதுகை. நம்ம சொல்கிறதானா பாதுகை செருப்புன்னு சுலபமாக சொல்லிடுவோம். ஸ்ரீ பாதரக்ஷைன்னு சொல்லுவா, பாதரக்ஷான்னு சொல்லுவார்கள். பாதுகா, நம்மாழ்வார் தான் பாதுகா. அந்த பாதுகையை நம்ம தலையால் தரிக்கிறதுனாலே ஆழ்வார் சம்பந்தம் ஏற்படுகிறது. பகவானுடைய திருவடியை தலையில் தாங்கினோம்னால் அவனுக்கு நான் அடிமைங்கிறது நிலைநாட்டப்படுகிறது. அதற்காக பாதுகையை வாங்கிக்கிறோன்னு பார்த்தோம். எதற்கு துளசி கொடுக்கிறார்கள்? அவருடைய திருவடி, திருத்தோள்கள், திருமார்பு, திருமுடி எல்லாத்தோடையும் எப்பவுமே சம்பந்தப்பட்டுருக்கிறது துளசி. அவர் சம்பந்தப்பட்டு அவர் ரொம்ப பிரியமாக ஏற்றுருக்கிற அந்த துளசியை நாம் பிரசாதமாக பெற்றால் ஒரு பக்கத்தில் பகவானுடைய விசேஷ அபிமானமும் கிடைக்கும், இன்னொரு பக்கத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவு தூரம் ஆயுர்வேதத்திலே ஆரோக்கியத்துக்கு அது எவ்வளவு நல்லதுன்னு சொல்லியிருக்கார்கள். அதனால் துளசியை பெற்றுக்கிறோம். அடிமைத்தனம் ஸ்தாபிக்கப்படும். இரண்டாவது பாப நாசகம், பாபங்களெல்லாம் தொலையும். பகவானுக்கு நான் அடிமைங்கிறது நிலைநாட்டப்படும். இதற்காகத்தான் அவரிடத்திலிருந்து பிரசாதங்களை பெற்றுக்கிறோம். இதில் தாயார் சன்னதிக்கு போனால் விசேஷமாக மஞ்சள் காப்பு குங்குமம். மஞ்சள்ங்கிறது மங்களத்துக்கு அடையாளம். தாயாரே மங்களத்துக்கு அடையாளம். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி என்ன அனைத்துமே மங்களம். அதனால் மங்களத்துக்கு அடையாளமாக மஞ்சள் காப்பு கொடுக்குறா. குங்குமத்தால் அர்ச்சனம் பண்ணுறது தாயாருக்கு ரொம்ப பிடிக்கிறது. அதனால் அர்ச்சன பிரசாதமாக குங்குமத்தை கொடுக்குறார்கள். மங்களத்துக்காக மஞ்சள், அர்ச்சன பிரசாதமாக குங்குமம். இவைய ரெண்டையும் தாயார் சன்னதியில் பெற்றுக்கொள்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதியிலையும் இதே பிரசாதம், இதே துளசி, இதே தீர்த்தம் உண்டு. இதெல்லாம் எதற்காகனா ரெண்டே பயன்தான். அடிமைத்தனம் நிலைநாட்டப்படும், பாபங்கள் தொலைக்கப்படும். இந்த ரெண்டு பயனுக்காகத்தான் பெற்றுக்கிறோன்னு பார்த்தோம். அடுத்தது இன்னொரு முக்கிய சந்தேகம். உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் நீ உடுத்திண்டு களைஞ்ச ஆடை, நீ சாப்பிட்ட மிச்சம் மிச்சம், நீ குடித்த தீர்த்தம், இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கா அல்லது கோயிலில் இருக்கிற பெருமாளை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கான்னு சந்தேகம். ரெண்டு இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்பவுமே நித்தப்படி கோவிலுக்கு போய் பிரசாதத்தை வாங்கிட்டு தான் சாப்பிட முடியும்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி சாப்பிட்றோம். அவருக்கு தீர்த்தம் சமர்ப்பித்து எடுத்துக்கொள்கிறோம். அவருக்கு ஆடை சமர்ப்பித்து எடுத்துக்கொள்கிறோம். ஆடைன்னு சொல்லும்போது மட்டும் ஒரு 9 கஞ்சு வேட்டி இருக்குது, 16 வேட்டி இருக்குது, இல்லை 9 கஜம் புடவை இருக்குன்னால் நாம் வச்சுருக்கிற இந்த சின்ன சாலக்கிராம பெருமாளுக்கு 9 கஜம் புடவையை சாத்திட்டு அங்கேருந்து எடுத்து நம்மளால் உடுத்திக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு மானசமாக உடுத்தி விட்டதாக பிரார்த்தித்து கொண்டு எடுத்துக்க வேண்டியதுதான். பல விஷயமாக ஆராதன கிரமத்தில் மானசமாகவே இருக்கும். அதில் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது பண்ணுறதா பண்ணியிருந்தால் பெருமாள் என்ன ஆனந்தப்பட்டிருப்பாரோ, அடிய அந்த வேஷமாக பண்ணுறாப்பில் காட்டினேனே அதுக்கே அந்த ஆனந்தத்தை அவர் பட்டுட்டாருன்னு நான் நம்பணும். அவர் பட்டுடுவார். அவர் படுறதுல இப்போ சந்தேகமே இல்லை. அதை நான் நம்பினேனா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதனால் நமக்கு அதில் நம்பிக்கை ஏற்படுகிறோம். அவரும் அந்த சந்தோஷப்படுகிறார். அதனால் வீட்டு இடத்துல இருக்கிற பெருமாளுக்கு அது உண்டு, கோவிலில் சென்று இருக்கிற பெருமாளிடத்துலையும் அது உண்டு. ஆனால் அவருடைய பிரசாதமாகத்தான் இவற்றை ஏற்க வேண்டும். ரெண்டு இடத்துக்கும் பார்த்தோம். பகவானுடைய திரவியத்தை ஏற்கிறத பற்றி தான் இத்தனை நாள் விண்ணப்பிச்சிருக்கேன். அது துளசியாக இருக்கட்டும், தீர்த்தமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், எல்லாம் அவருடைய சொத்து, அவருடைய திரவியம் தானே. ஒரு புறத்தில் பகவானிடத்தில் அபச்சாரங்கிறது பகவத் திரவியத்தை அபகரித்தல்னு எழுதியிருக்கார்கள். பாகவத்தில் இருக்கிற இடத்துல இது அபச்சாரம், யாராரோ இடத்துல இது அபச்சாரம், பகவானிடத்தில் இது அபச்சாரம். பகவத் அபச்சாரம் எதுன்னு பட்டியல் போடுறா. ஒன்று, எந்த லோகத்தால் அவருடைய திருமேனி பண்ணப்பட்டிருக்குன்னு ஆராய்ந்தால் அது அபச்சாரம். திருவனந்தபுரத்தை அனந்த பத்மநாப சுவாமி தங்கத்தாலேயே ஆனவராம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில் பெருமாள் பஞ்சலோகத்தால் ஆனவராம். ஆகவே அவர் உயர்ந்தவர், இவர் சுமார் என்று ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுங்கிறார். பெருமானுடைய திரவியம் எத்தாலவன ஆகியிருக்கலாம், அவர் பகவான். ஆராதனைக்குன்னு ஆகமப்படி ஏரியுருளை பண்ணப்பட்டு விட்டால்
அதற்கு மேலே சிந்தியாதேங்கிறது ஒன்று. இது அபச்சாரம். இதை மாற்றி நினைச்சேன்னா அபச்சாரம். அவரை மனுஷ ரூபேண அவதரிக்கிறாரோ இல்லையோ, ராமனா கண்ணனா அப்படி அவதரிக்கும் போது நானும் மனுஷன்தான் இவரும் மனுஷன்தான் என்று சஜாத்தியத்துவ புத்தி. சஜாத்தியன்னா என் ஜாதி தான் அவரும், நானும் மனுஷ ஜாதி அவரும் மனுஷ ஜாதி. அவருக்கு 2 கை இருக்குது, ராமனா போகிறார். மனைவியை தொலைச்சிட்டு தேடினார், பசிதாகத்தால் அழுதார், அவரும் காணமேன்னு துன்பப்பட்டார், நானும் தான் துன்பப்பட்டுருக்கேன்னு நம்மோட சமம்னு நினைக்கிறானா, அது பெரிய குற்றம். சஜாத்தியத்துவ புத்தி குற்றம். அவருடைய திருமேனி எத்தால பண்ணப்பட்டதுன்னு நினைச்சா குற்றம். இந்த வரிசையிலே அவருடைய திரவியத்தை அபகரித்தா குற்றம்னு போடுறான். அப்படின்னா பெருமாளுடைய சொத்து, அந்த சொத்தை எடுத்துட்டு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அனுபவிக்க கூடாது இப்படின்னு ஒரு பக்கம் பிரமாணம் இருக்கிறச்சே, இத்தனை நாள் அடியை சொல்லிட்டு இருக்கிறது மொத்தம் அவரைத்தான் சாப்பிடணும், அவருடைய தீர்த்தத்தை தான் எடுத்துக்கணும், அவர் துளசியைத்தான் எடுத்துக்கணும்னா இப்போ முரண்படலை. இது அவருடைய சொத்தா இருக்கே, ஆனால் இது அவர் சொத்தா இல்லையென்னால் அப்படி பார்த்தா எது அவர் சொத்து இல்லை, எல்லாமே அவருடைய சொத்து தான். என்ன முக்கியத்துவம் வித்தியாசம் பார்க்கணும்னால், நிலமோ வீடுகளோ வாடகைக்கு இடங்களோ இதெல்லாத்தையும் அபகரிச்சுட்டு நான் குத்தகைக்கு எடுத்துட்டோ குத்தகை பணம் கொடுக்காமலோ இருந்துட்டேன்னால் கோவில் நடத்துவது சிரமப்பட்டு போகும். அதற்காகத்தான் அந்த நாளில் கோவிலுக்கு நிலங்களை எடுத்து வச்சிருக்கா. அதை நாம் அனுபவிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சொல்கிறாளே தவிர, அவராக பிரியப்பட்டு கண்டுரள பண்ணப்பட்ட பிரசாதத்தை கொடுத்தா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி நிலமோ வீடோ மானியமாக வழங்கப்பட்டு அங்கே கூடிய அர்ச்சகர்களோ வேதபாராயணக்காரர்களோ ஏன் வாத்தியம் வாசிக்கிறவரோ கூட்டுறவரோ பெருக்கிறவரோ யாருக்கும் கோவில் வீடு இந்தாங்கன்னு கொடுத்துருப்பா. அது அவருதாகாது, அது கோவில் பெருமாளுடைய சொத்து. அந்த பெருமாளுக்கு கைங்கரியமேண்டு அது பல்லாண்டு பாடுறவனாக கூட இருக்கட்டும், தர்ம சிந்தனை இருக்கிறவர்கள் கோவிலை சுற்றி இருக்கணும். அது மாற்றி அதர்ம சிந்தனை இருக்கிறவர்கள் வந்தால் கோவிலுக்கு ஆபத்து, பெருமாளுக்கு ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன். அந்த கோவில் அந்த கலியுகத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு போடும். அதனால் அது நம்மளே அதை காட்டி கொடுத்து, இது யார் இடத்துலையோ இவர் ஒழுங்காக இருக்கிறது இல்லை, ஆனால் இவருக்கு தான் இன்றைக்கி மானியமாக கொடுத்துருக்கா, அதனால் இவர்கிட்ட அது இருக்க வேண்டாம், அரசாங்கத்துக்கு மொட்டை கடிதாசி எழுதி போட்டுருவோம், அவர்களே இதை எடுத்துக்கிட்டோம் இப்படி நினச்சிட்டு சில சமயம் நம்ம புகார் கொடுக்குறோம் பாருங்க, அது கொடுக்கறதுனால பெரிய ஆபத்தை தான் விலைக்கு வாங்குவோம். அங்கே இருக்கிறவர் இருந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிலைமை சீராகும். அதையும் விட்டுட்டு எதுவுமே இல்லைன்னு யாரையோ கொண்டு வச்சுட்டீங்கனால் அதுக்கப்புறம் இந்த நிலைமை சீரே அடையாது. அதனால் இதுக்கு சொத்துன்னு தப்பாக நினச்சிட வேண்டாம். பகவத் திரவியம்தான், வாஸ்தவந்தான். ஆனால் அவருக்கு இந்த சொத்து நமக்கு பிரியப்பட்டு கொடுத்துருக்கிறார், அதனால் ஏற்கிறோம். பொதுவாகவே ஒரு கேள்வி உண்டு, இது அசைவ உணவு, இது சைவ உணவு. சைவ உணவு சாப்பிட்றவாள்லாம் ஒரு ஜீவராசியை துன்புறுத்தக்கூடாது இல்லையான்னு வாதத்தை வைப்பார்கள். ஆனால் அசைவ உணவு சாப்பிட்றவாளை பேசி பார்த்துன்னு வச்சுங்க, அப்படின்னா செடி கொடியில் வெண்டைக்காய் புடலங்காய் மட்டும் ஜீவராசி இல்லையாண்ணா, அதுவும் ஜீவராசி தான், ஏன் கூடாது? அதனால் நீங்கள் சாப்பிட்டுன்னு தானே இருக்கு. பாலை சாப்பிட்றீங்களே, அது அந்த மாட்டு நடத்துலேருந்து கறக்கப்பட்டு வந்தது தான். என்னால் மாடு பாலை விருப்பப்பட்டு கொடுக்கிறது, மாட்டை அடித்து பாலை பிடுங்கவில்லை, மாட்டை துன்புறுத்தி பாலை பிடுங்கவில்லை. மாடு ஆசைப்பட்டு கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்கறது, மாடு ஆசைப்பட்டு நமக்கும் பால் கொடுக்கறது. நமக்கு பாலை கொடுக்க போகாத காலத்தில் 12வது பாசுரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திருப்பாவை. கனைத்து இளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முல வழியே நின்று பால் சோர. ஒரு கற்றெருமை, கன்றோட கூடின எருமை மாடு தன் கண்ணுக்குட்டி பாலை குடிக்கிறதுக்கு வரலையாம், இடையனும் பாலை கறக்கிறதுக்கு வரலையாம். நமக்கு மடி கட்டின்ட்டு ரொம்ப கனக்கிறது, குழந்தை பெற்றவாளுக்கு பாலை கொடுக்க முடியலன்னா என்ன வலிக்கும்னு கேட்டு பாருங்க. அதை போல தான் மாட்டுக்கும் மடி வலிக்கிறது. அதனால் தானாக தண்ணீரை பீச்சுற மாதிரி பாலை நிலத்தில் பீச்சிடுமா. கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முல வழியே நின்று பால் சோர. அதனால் எப்படி அந்த மாடு பாலை கொட்டிட போகிறது, அதை நாம் எடுத்துட்டு அதுக்கு வலியை தீர்த்து நம்ம சாப்பிட்டு இருக்கோமே தவிர இதை தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால் மாட்டு நடத்திலேருந்து பாலை பெற்றுக்கொள்வதும் மற்றொன்றும் ஒன்றாயிடாது. நாம அந்த செடி கொடிகளை பறித்து இல்லைன்னா அது காஞ்சி போய் கீழே விட போகிறது. மேலே அது ஓரறி உடையவது, இது 5 அரி உடையது. அதற்கு அந்த வலி தெரிய போகிறதில்லை, இதுக்கு அந்த வலி தெரியும். இதை சொல்லும் போதே இன்னொன்று சொல்லுவா, அப்படின்னால் கோழியினிடத்திலேருந்து வர்றதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீர்கள்? அதுவும் தானாத்தானே கொடுக்கும்னால் தானாக கொடுக்கலை, அதை அதற்குன்னு வளர்த்துருக்கார்கள். அத்தோட மட்டும் இல்லை, அதை விட்டீர்கள்னா குஞ்சு பொரிக்கும். ஆனால் இந்த இடத்துல பாலை விட்டத்துக்காக அது கண்ணுக்குட்டி போட போகிறது இல்லையே,
கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கறதுக்காகத்தானே பால் வந்திருக்கு. இதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேசணுங்கிறதுக்காக வாதத்துக்காக எடுத்து வைக்கலாமே தவிர வாதமெல்லாம் நிற்காது. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், மேலும் பார்ப்போம். அதனால பெருமானுடைய திரவியத்தை எடுத்துக்கலாமானால் திரவியத்தை எடுக்கிறதே தப்பு இல்லை. அது எந்த எண்ணத்தோடு எடுக்கிறோம், அவராக ஆசைப்பட்டு கொடுக்கக்கூடியது. நாம் கைங்கரியம் பண்ணாலே அதுக்கு பதிலுக்கு அவர் உடனே ஏதானு பறித்து கொடுத்துருவார். கோவில்கள்லாம் போய் பாருங்க, இந்த சுவாமிகள்லாம் இங்கெங்கே நிற்பார். இந்த தூணில் ஒரு சுவாமி நிற்பார், அடுத்த தூணில் ஒரு சுவாமி நிற்பார். இவர் ஒன்று சொல்லுவார், அவருக்கு ஒரு சந்தன கரைசல் பிரசாதம் கொடுப்பார். அவர் இன்னொரு வாக்கியம் சொல்லுவார், அவருக்கு ஒரு பிரசாதம் கொடுப்பார். இதெல்லாம் இவாளுக்குள்ளேயே என்னமோ பண்ணிகிட்டே இருக்காளே, நான் பிரசாதத்துக்கு காத்துட்டே இருக்கேனே நமக்கு தோணும். நாம் போய் அந்த தோன்கிட்டனுன்னா நிற்க விட மாட்டான். நீங்கள் அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே இவார்களுக்கு தான், அங்கே அவர்களுக்கு தான்னால் இதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பண்ணுறாளேன்னு. இன்னொன்று, புஸ்தகத்தில் வேற எழுதிகிட்டே இருப்பாள். இந்த ஊடகங்கள்லாம் இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறீர்கள், நீங்கள் மட்டும் அந்த தூணில் நின்னா என்னன்னுவா. எங்கள் தாத்தா அந்த பெருமாளை காப்பாற்றலை, அவருடைய தாத்தா தான் அந்த பெருமாளை காப்பாற்றிருக்கார். யாரோ ஒருத்தர் அன்றைக்கி புண்ணியவான் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். அவருக்காக அந்த சந்ததியினருக்கு ஒரு பெருமை இருக்கட்டும்னு ஏற்படுத்தியிருக்கார். அந்த எத்தனை நாள் கழிச்சா இருந்தாலும் அந்த சந்ததியினருக்கு அந்த பெருமை வரத்தான் வரும். அது என்ன அவர்களுக்கு மட்டும்தான் வரணுமா, எனக்கு கிடையாதா, நான் மட்டும் நாட்டுக்கு போராடலையா, நான் மட்டும் கோவிலுக்கு போராடலையானால் அது அவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் தரா. மோட்சம் கிடையாதுன்னு பெருமாள் சொன்னாரா? அந்த தூணில் நின்றுட்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் மோட்சம், உனக்கு இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே. உனக்கு பிரசாதம் இல்லைன்னு சொல்லலையே, அவர்களுக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த வேற்றுமையே மனசில் தலை தூக்கி நின்று இது கூடாது இது கூடாதுன்னு எதிர்க்கிற மனப்பான்மை வந்து கொண்டிருந்தால் எதையுமே பண்ணாமல் போவதற்குத்தான் வழிவகுக்கும். அதனால் அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அவரவர்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ கண்டிப்பாக கொடுத்துருவார்கள். அதனால் பகவத் திரவியத்தை நான் அபகரிக்கிறோம் நினைக்க வேண்டாம். இல்லை, அவரே விருப்பப்பட்டுத்தான் கொடுக்குறார். நாம் உபகாரத்தை வாழ்ந்து போனோமா, நாம் சன்னதிக்கு போகும்போது ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டுமா? ஆமாம். அப்படி சமர்ப்பித்தால் மொத்தத்தையுமே அர்ச்சகர் கொடுத்துட்டால் கால் பாகம் அவருக்கு, அப்படி தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இல்லை, நான் 4 பழம் கொடுக்குறச்சே அவர் ஒரு பழத்தை வச்சுன்னு 3 பழத்தை திருப்பி கொடுத்துட்டாலும் சரி. இல்லை, அடியனுக்கு ஒரே பழம் போரும்னு சுவாமி தேவரீரே 3 பழத்தை வச்சுக்கும் என்று சொன்னாலும் சரி. மொத்தமாக பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கித்தான் ஆகணும். அதனால் ஒரு பாகமானு வாங்கிப்போம். அந்த சுவாமி பிரியப்பட்டு, இல்லை நீங்கள் தான் 4 பேர் இருக்கீள், நான் யாரும் உத்தரம் இல்லை, நான் ஒரு பழம் வச்சுருக்கேன், என் பழத்தையும் உமக்கே கொடுத்துட்றேன், இந்தாரும் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துடலாம். கோவிலில் இந்த பிரசாத விநியோகத்தை நிற்கிறச்சே பித்தனாழி இந்த தூண்கள்லாம் நின்றுருக்கான் ஆச்சாரிய புருஷர்கள் மகான்கள்னு சொன்னேனே, அவர்கள் பிரசாதம் வந்தால் நிறைய பேர் அதை நிறையா வாங்கிக்கவே மாட்டான். ஒரு துளி எடுத்து வாயில் போட்டுனுட்டு தங்க கையில் கிடச்சது, நம்ம தான் வெளியூர்லேருந்து அன்றைக்கி சேவைக்கு வந்திருப்போம் பாருங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுத்துருவா. பெற்றுக்கொள்ளலாமான்னா தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இதில் 2 சம்பந்தம் வந்துடுறது. பகவத் சம்பந்தம் பிரசாதத்துக்கு ஏற்றம், அடுத்து ஒரு பாகவத சம்பந்தமும் சேர்த்து கிடச்சுடுறதே. பக்தனுடைய தொடர்போடு கிடைக்கிறதுனாலே பழம் நழுவி பாலில் விழுந்தா போலே, அது முதல்லையே பழம், அதுக்கு மேலே அது பாலோடையும் சேர்த்து கிடைச்சது, சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதனாலே மற்றொருத்தர் கொடுத்தாலும் பெறலாம், நாம் அதை நம்ம சாப்பிட்டுட்டு இன்னொருத்தருக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம். இப்படி பொதுவாக தீர்த்தம், துளசி, பிரசாதம் இவை எல்லாவற்றை பற்றி என்னான்னு சில கேள்விகள் முதல்ல பார்த்தோம்.